இது வரைக்கும் நீங்கள் நிறைய வெப் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த வெப் சீரிஸோட பேர் டெர்லெஸ் அர்துகுரல். இது ஒரு டர்க்கிஷ் வெப் சீரிஸ். இது நீங்கள் ஒரு வாட்டி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. பல மாதத்துக்கு அடிக்ட் ஆகிரும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்த புதுசில் மக்கள் எந்த அளவுக்கு அடிக்ட் ஆகி விரும்பி பார்த்தாங்களோ அதை விட த்ரில்லிங்காகவும் சுவாரஸ்யமான ஒரு வெப் சீரிஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது ஒரு ஹிஸ்டாரிக் வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் டர்க்கிஷ் ஹிஸ்ட்ரி. இந்த சீரீஸ் 13ஆம் நூற்றாண்டுலேருந்து ஆரம்பிக்குது. இதோட முக்கியமான கதாபாத்திரம் அர்துகுரல். இந்த சீரீஸ் பெஸ்ட் ஹிஸ்டாரிக் ட்ராமான்னு கின்னிஸ் வேர்ல்டு ரெக்கார்டை படிச்சிருக்கு. வேர்ல்டு வைடாக 3 பில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 39 மொழிகளில் டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காங்க. யூடியூப்பில் மட்டும் 300 மில்லியன் வியூஸ் மேலே போயிருக்கு. இதோட பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா, எனக்கு ஸ்பைடர்மேன் தான் பிடிக்கும், அயன்மேன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்த சின்ன சின்ன பசங்களும் இப்போ எனக்கு அர்துகுரல் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட வயசில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் இல்லை. சின்ன பசங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். இதில் ஆக்ஷன் இருக்குது, ட்ராமா இருக்குது, லவ் இருக்குது, காமெடி இருக்குது, பாலிடிக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. வர ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவ்வளோ எங்கேஜிங்காகவும் இருக்கும். அடுத்து என்னன்னு நாமளும் அப்படியே போயிட்டே இருப்போம். அர்துகுரல் ஒரு போர் வீரன். அவரோட தந்தை பேர் சுலைமான் ஷா. சுலைமான் ஷா காய் என்கிற ஒரு பழங்குடி மக்களுக்கு தலைவராக இருக்கார். இவங்க மக்கள் சுற்றி நடக்கிற அரசியலும் சதி திட்டங்களும் போர் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க, ஒரு சின்ன கிராம மக்களாக இருந்து ஒரு பெரிய ராஜ்யமே எப்படி உருவாக்குறாங்கன்னு தான் இந்த மொத்த வெப் சீரிஸோட ஒரு ஒன்லைன் கதை. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.